பாரதி இந்த கொடூர செயல் எவ்வாறு நடைபெற்றது என்பதை நெஞ்சம் பதைபதைக்க வைக்கும் வகையில் அந்த தகவல்களை அவர் கூறினார். அந்த சிறுமி, அந்த கண்ணாம்பாளையத்தில் உள்ள அந்த வீட்டில் உள்ள சிறுமிக்கு அருகில் உள்ள வீட்டுக்காரர், அந்த பையன், அந்த கொடூரர் ஏற்கனவே அறிமுகமான நபர். அந்த நபர் தான் நேற்று முன்தினம் அந்த கார்த்திக் என்ற 33 வயது இளைஞர், ஏற்கனவே இந்த சிறுமிக்கு அறிமுகமாகி உள்ள நபர், வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை ஏமாற்றி அழைத்து சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொடூரமாக கொலை செய்து அந்த பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் அவர் மறைந்திருந்த போது கைது செய்தோம் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி கூறியிருக்கிறார். அருகில் உள்ள வீட்டில் வசித்து அந்த வீட்டோடு பழக்கமான ஒரு நபர் அந்த சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று 10 வயது சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த குற்றவாளி கார்த்திக்கு உடந்தையாக அவருக்கு மோகன்ராஜ் என்ற மற்றொரு நபரும் உடந்தையாக இருந்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் 24 மணி நேரத்திற்குள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகள் மற்றும் அந்த சிறுமியை கடைசியாக அழைத்து சென்ற அந்த காட்சி விவரங்கள் மூலமாக நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மிக கொடூரமான செயலில் ஈடுபட்ட அந்த 2 நபர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையை விரைவாக பெற்றுத்தரும் வகையில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக மருத்துவர்களின் முதல்கட்ட தகவல்களின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது என்றும், மற்ற காயங்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கையின் முழுமையான அந்த அறிக்கை வந்த பின்னரே அதிகாரப்பூர்வமாக கூற முடியும் என்றும் மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவர் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். 10 வயது சிறுமியை அந்த வீட்டின் அருகிலேயே வசித்த நபர் ஏமாற்றி அழைத்து சென்று கொடூரமாக கொடுமைக்குள்ளாக்கி அதை கொலை செய்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் அனைத்து தரப்பிலும் எழுந்திருக்கிறது. இந்த கொடூர குற்றவாளிகளை 24 மணி நேரத்திலேயே நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்றும், உடனடியாக தேடுதல் வேட்டை நடைபெற்றது, காவல்துறையினர் அதை களட்சியமாக இருந்தனர் மற்றும் இந்த தகவல்கள் குறித்து வெளியான மற்ற செய்திகள் அனைத்தும் தவறானவை என்றும் அது வதந்தி என்றும் அவர் அந்த மறுப்பை மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் கொடூரமாக அந்த கோவையில் அந்த 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை என்ன நடந்தது, அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய கொடூரம் எத்தனை மணி அளவில் நடந்தது, எத்தனை பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும், இந்த வழக்கு எந்த பிரிவுகளின் கீழ் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் காவல்துறை தரப்பில் அதிகாரபூர்வமாக விசாரித்து அந்த வீடியோ ஆதாரங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவர் அளித்த வாக்குமூலம், அந்த கொடூரன் அந்த கார்த்திக் என்ற கொடூரன் அந்த பக்கத்து வீட்டில் வசித்த அந்த இளைஞர் கார்த்தி, அவர் அந்த கார்த்தி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். அவர்தான் சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்றார் என்றும், சாக்லேட் கொடுத்து அந்த குழந்தையை அழைத்து சென்றார் என்று கூறுவது தவறான தகவல், அது போன்ற செய்தி எல்லாம் இல்லை என்று ஐஜி ரம்யா பாரதி அது விளக்கம் அளித்திருக்கிறார். விசாரணையின் முடிவில் அந்த சிறுமியை இரவு நேரத்தில் பல நாட்கள் நோட்டமிட்டு அவரை அழைத்து சென்று இந்த கொடூரன் அவரை கொடுமைக்குள்ளாக்கி கொலையும் செய்திருக்கிறான் என்பது அவர் அளித்த அந்த கார்த்திக் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாகவே அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அதை நாங்கள் வழக்கில் மேலும் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் உறுதி செய்து குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனை, மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு, அனைவருக்கும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கானது, சம்பவமானது தமிழகம் முழுவதும் அனைத்து நெஞ்சங்களையும் பதைபதைக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வு. இந்த கொடூரர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். தெலுங்கானா மாநிலத்தில் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதே இடத்திற்கு கூட்டு சென்று அவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்தது. அது போன்ற ஒரு உச்சபட்ச தண்டனையை சட்ட ரீதியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நம்பி
சென்ற பழகிய வீட்டை சேர்ந்த ஒரு இளைஞனின் கொடூரமான இந்த செயலானது தமிழகம் முழுவதும் அந்த சிறுமிகள், குழந்தைகள், பெண் குழந்தைகள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை, அச்சங்களை எழுப்பி இருக்கிறது. தெரியாத ஒரு நபரோ, போதையில் ஒரு நபரோ ஒரு குற்றச்செயலை செய்வது என்பது அது மாறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடியது. இது அந்த சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசித்த இளைஞர், இந்த சிறுமிக்கு பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக பழகிய ஒரு இளைஞர் இது போன்ற ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் இப்போது தமிழகம் முழுவதும் பெரும் ஒரு அதிர்ச்சியை, கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு அதிகபட்ச தண்டனையை காவல்துறையினர் இந்த போக்சோ சட்டத்தில் பெற்றுத்தர வேண்டும், அதுவும் விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் மற்றும் அந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த காவல்துறையினர் தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை, அந்த பிரேத பரிசோதனை இறுதி அறிக்கை வந்த பின்னர் அந்த சிறுமியின் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கான காரணம் என்ன மற்றும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.